வாழ்வியல் பயிற்சிகள். இதில் நாம் காய்ச்சல் குறித்து பார்த்து வருகிறோம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உடலில் காய்ச்சல் ஏற்பட்டால் எவ்விதமான உடல் தொந்தரவுகள் ஏற்படும், காய்ச்சல் இருக்கும்போது நாம் கடைபிடிக்க வேண்டிய வாழ்வியல் முறைகள், வழிமுறைகள், தவிர்க்க வேண்டிய வழிமுறைகள் என்னென்னவென்பதை பார்த்து வருகிறோம். காய்ச்சல் இருக்கும்போது வயிற்றில் பசி குறைவாக இருக்கும். வயிற்றில் இரைப்பையில் பசி குறைவாக இருக்கும்போது செரிமான சக்தி குறைவாக இருக்கும். செரிமான சக்தி குறைவாக இருக்கும்போது நாம் உண்ணக்கூடிய உணவு முழு ஆற்றலாக மாறாது. எனவே காய்ச்சல் இருக்கும்போது உணவு உண்பதை குறைத்து கொள்ள வேண்டும். உடல் கேட்டால் உணவு உண்ணலாம். காய்ச்சல் இருக்கும்போது சிலருக்கு அடிக்கடி பசி உணர்வு ஏற்படும். அந்த பசி உணர்வு எதற்காக ஏற்படுகிறது என்றால், உடலில் ஆற்றல் மிக மிக குறைவாக உள்ளது. உணவின் வழியாக உடல் ஆற்றலை எடுத்துக்கொள்ளும். எனவே காய்ச்சல் இருக்கும் சமயத்தில் அரிதாக சிலருக்கு அடிக்கடி பசி உணர்வு ஏற்படலாம். அந்த ஆற்றல் தேவைக்காக வெளிப்படக்கூடிய அந்த பசிக்கு அனைவரும் எவ்விதமான உணவுகளை பரிந்துரை செய்வார்கள் என்றால், பால், பிரெட்டு, பன்னு இது போன்ற உணவுகளை பரிந்துரை செய்கிறார்கள். ஆனால் காய்ச்சல் இருக்கக்கூடிய சமயத்தில் மட்டுமல்ல, எந்த சமயத்திலும் எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒரு உணவு இது போன்ற உணவுகள். பால் என்பது அவ்வளவு எளிமையாக செரிமானமாகக்கூடிய உணவு கிடையாது. அதையும் தாண்டி பால் என்பது மனிதனுக்கு உகந்த உணவும் கிடையாது. அது பசுவின் கன்றுக்காக இயற்கை படைத்திருக்கக்கூடிய உணவு. சாதாரணமாக நாம் சமைத்த உணவுகளை உண்ணும்போது ஏற்படக்கூடிய செரிமானத்தை விட, அந்த செரிமானத்திற்காக செலவிடக்கூடிய உடலின் ஆற்றலை விட, பால் சார்ந்த உணவுகளை நாம் உண்ணும்போது அதிகமான ஆற்றலை உடல் செலவழித்து அந்த உணவை செரிப்பதற்கு முயற்சி செய்யும். இப்போது காய்ச்சல் ஏற்பட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் செரிமான சக்தி முழுமையாக அல்லது அதிக அளவில் குறைவாக இருக்கும். செரிமான சக்தி குறைவாக இருக்கும் இந்த சமயத்தில் செரிப்பதற்கே கடினமான உணவான பால் உணவை நாம் உண்ணும்போது தற்காலிகமாக காய்ச்சல் குறைக்கப்பட்டு இந்த பாலை செரிப்பதற்கான முயற்சியில் உடல் ஈடுபடும். அல்லது செரிமானமே இல்லாத சமயத்தில் இந்த உணவை எதற்காக வயிற்றுக்குள் திணிக்கிறீர்கள் என்று உடனேயே அதை வாந்தியாக எடுத்து வெளியேற்ற உடல் முயற்சிக்கும். சில சமயங்களில் பசி உணர்வு ஏற்படுகிறது என்றால் அச்சமயத்தில் சமைத்த உணவுகளை விட சமைக்காத உணவுகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும்போது அந்த உணவு மிக எளிமையாக செரிமானம் செய்யப்படும். குறிப்பாக காய்ச்சல் இருக்கும் சமயத்தில் கருப்பு திராட்சை, விதையோடு இருக்கக்கூடிய கருப்பு திராட்சை ஒரு சிறந்த உகந்த உணவு. காய்ச்சல் இருப்பவர்களுக்கு அந்த புளிப்பும் இனிப்பும் நிறைந்த கருப்பு திராட்சை, ஆரஞ்சு பழம் இது போன்ற பழ உணவுகளை அவர்கள் உண்ணும்போது உடல் ஏற்கும். அதையும் அதிகமாக உண்ண முடியாது. சும்மா ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்றதே ரொம்ப சிரமமா இருக்கும். அப்ப அதுல ஒரு 4, 10 பழங்கள் நம்ம சாப்பிடும்போது கருப்பு திராட்சையில அது மிக எளிமையாக செரிமானமாகும். அந்த உடலுக்கு தேவையான ஆற்றலை உடனேயே கிரகிக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த இனிப்புச் சுவையும் இளம் புளிப்புச் சுவையும் இரைப்பைக்கும் கல்லீரலுக்கும் தேவையான ஒரு சுவை. அந்த தேவையான சுவை இரைப்பைக்கும் கல்லீரலுக்கும் கிடைக்கும்போது கல்லீரல் மீண்டும் பலம் பெறுகிறது. நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நரம்புகளையும் பராமரிக்கக்கூடிய ஒரு உறுப்பு கல்லீரல்.
உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பு கல்லீரல். மூளை தீர்க்கமாக சிந்திப்பதற்கு தேவையான ஆற்றலை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு கல்லீரல். அந்த கல்லீரலுக்கு தேவையான சுவை புளிப்பு சுவை. அந்த புளிப்பு பழங்களில் இருக்கக்கூடிய புளிப்பு அந்த உடலுக்கு உகந்தது. காய்ச்சல் இருக்கும் நேரத்தில் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை பலமாக்குவதற்கு அந்த உடல் புளிப்பு சுவையை எதிர்பார்க்கும். இந்த புளிப்போடு கலந்து இனிப்பு இருக்கக்கூடிய திராட்சை பழம் சிறந்த ஒரு உணவாக இருக்கும் காய்ச்சல் இருக்கும் சமயத்தில். இங்க நம்ம என்ன சிக்கல் செஞ்சிடறோம், தவறு செஞ்சிடறோம் அப்படின்னா, கடையில போய் திராட்சையை வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிட்ஜில் வச்சிடும். தேவைப்படும் போது எடுத்து கொடுக்கலான்ட்டு. அதில் இருக்கக்கூடிய உயிராற்றல் அந்த ஃப்ரிட்ஜில் வச்ச உடனே அது செதஞ்சிரும். அது அது ஒரு ஒரு செக்கை தான். அதன் பிறகு அது ஒரு பொருள் தான். அதில் எந்த ஒரு உயிர் சக்தியும் இருக்காது. எந்த உயிர் சக்தியும் இல்லாத அந்த திராட்சை பழத்தை ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்து உடல் தொந்தரவோடு இருக்கக்கூடிய, குறிப்பாக காய்ச்சலோடு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கொடுக்கும்போது அதில் பெரிய பலன் எதுவும் இல்லை. சாதாரணமாக வைத்திருந்து அந்த பழத்தை நாம் சாப்பிடும்போது அது உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும். இதுதான் அடிப்படை. காய்ச்சல் இருக்கும்போது சிலருக்கு அடிக்கடி பசி உணர்வு ஏற்பட்டால் அவர்கள் இந்த வாழ்வியல் முறைகளை கடைபிடிக்கலாம், உணவை எடுத்துக்கொள்ளலாம். பெருவாரியான மக்களுக்கு காய்ச்சல் இருக்கும்போது பசி குறைவாக இருக்கும். அப்ப தேவைக்கு ஏற்றார் போல நாம் தண்ணீர் மட்டும் அறிந்து கொள்ளலாம். தாகம் என்பது வேறு, பசி என்பது வேறு. பசி ஏற்படும் போது நாம் உணவை உண்ணுகிறோம், தாகம் ஏற்படும் போது தண்ணீர் அருந்துகிறோம். காய்ச்சல் இருக்கும் சமயத்தில் சிலருக்கு வியர்வை தொடர்ச்சியாக வர துவங்கும். காரணம், உடம்புல ஏதோ ஒரு கழிவு இருக்கு. அந்த கழிவை கரைத்து வெளியேற்றக்கூடிய ஒரு செயல் இப்போ நடந்து கொண்டு இருக்கு. அந்த கிளீனிங் ப்ராசஸிங் அது நடக்கும்போது அங்க நீர் சக்தி, நீர்த்தன்மை கூடுதலாக தேவைப்படும். சிறுநீர் போக்கு இருக்கும். சிறுநீர் போக்கும் வெப்பமாக இருக்கும். வியர்வை வெளிப்படும். அப்போ இந்த கழிவுகளை கரைத்து அந்த அந்த கரைக்கும் போது அந்த கரைக்கும் நேரத்தில் நீர் தேவை. ஒரு இடத்துல ஒரு கரை இருக்கு அப்படின்னாக்கா அதை நம்ம வெறுமனா சுரண்டி விட்டுற மாட்டோம், தண்ணி ஊற்றி அலசி விடும். அதற்கு தண்ணீர் தேவை. அதுபோல உடம்பில் நீர் சக்தி தேவைப்படும். இந்த நீர் சக்தியை சமன்படுத்துவதற்காக தாக உணர்வு அடிக்கடி வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போதும் கூட எந்த அளவிற்கு தாகம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு தேவைக்கு தண்ணீர் எடுத்துக்கொண்டால் போதும். காய்ச்சல் இருக்கும் சமயத்தில் பொதுவாக அனைவருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான அந்த நாக்கின் சுவை, உணவின் தேவை இருக்கும். சிலருக்கு காய்ச்சல் இருக்கும் சமயத்தில் சாதாரணமாக இருக்கக்கூடிய தண்ணீரை குடிக்க வேண்டும் என்றுதான் தோன்றும். ஆனால் ஒரு சிலருக்கு காய்ச்சல் இருக்கும் சமயத்தில் சாதாரணமாக இருக்கக்கூடிய தண்ணீரை குடித்தால் உடல் ஏற்காது. அவர்கள் என்ன செய்யலாம்? ஒரு வெதுவெதுப்பான நிலையில் இருக்கக்கூடிய நீரை அறிந்து கொள்ளலாம். காய்ச்சல் இருக்கும்போது தண்ணீரை கொதிக்க வைத்து, ஆற வைத்து, வடிகட்டி, இது ஒரு மோசமான செயல். இதை தவிர்த்து கொள்வது நலம். தண்ணீரை லேசாக வெதுவெதுப்பாக சூடு செய்து அந்த தண்ணீரை குடித்து வந்தால் அந்த உடலின் நீர் தேவை என்பது சமனடையும், பூர்த்தி அடையும். சிலருக்கு தாகம் கூட ஏற்படாது. நாம் நேற்று பார்த்தது போல உதடு பகுதி மட்டும் வறண்டு போய்விடும், நாக்கில் தாகம் இருக்காது. அவர்கள் என்ன செய்யலாம்? விரலால் தண்ணீரை தொட்டு உதட்டை மட்டும் நனைத்து கொள்ளலாம். இது காய்ச்சலின் கூடுதல் நிலை, உச்சபட்ச நிலையில் இருப்பவர்களுக்கு இது போன்ற ஒரு அறிகுறிகள், தொந்தரவுகள் தோன்றும். காய்ச்சலின் அளவிற்கு ஏற்றார் போல, காய்ச்சலின் தன்மைக்கு ஏற்றார் போல இந்த உடல் சில அறிவிப்புகளை நமக்கு வழங்கிக் கொண்டே இருக்கும்.
அந்த அறிவிப்புகளை நாம் கவனித்து மதித்து அதற்கு ஏற்றார் போல நாம் நடந்து கொண்டோமேயானால் ஏற்பட்டு இருக்கக்கூடிய காய்ச்சல் என்ன காரணத்திற்காக உருவானதோ அந்த காரணம் முழுமை பெற்ற உடனேயே காய்ச்சல் படிப்படியாக குறையும். காய்ச்சல் என்பது பொதுவாக எந்த காலங்களில் நமக்கு ஏற்படும் என்றால், இந்த பருவநிலை மாறுதல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களில் காய்ச்சல் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது. எந்தெந்த உடம்பில் கழிவுகள் தேங்கி இருக்கிறதோ அந்தந்த உடம்பில் அந்த கழிவுகளை கரைத்து வெளியேற்றுவதற்காக காய்ச்சல் துவங்கும். உதாரணத்திற்கு, ஒரு கோடை காலத்திலிருந்து ஒரு மழை காலத்திற்கு இந்த பருவநிலை மாறுகிறது என்றால், கோடை காலத்திற்கு ஏற்றார் போல நமது உடல் அந்த சீர்தோஷ்ண நிலைக்கு ஏற்றார் போல இருக்கும். இப்போது பருவநிலை மழை காலத்திற்கு மாறுகிறது என்றால், மழை காலத்திற்கு ஏற்றார் போல இந்த உடலை தகவமைத்துக் கொள்வதற்கான ஒரு தன்மையை நமது உடல் தானாக ஏற்படுத்திக் கொள்ளும். யாரும் இந்த உடம்புக்கு சொல்லித் தர வேண்டிய தேவையில்லை. நம்ம இங்க இருக்கோம், வெப்ப பூமி. இங்க வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் காஷ்மீர் பகுதிகளுக்கு நாம் பயணிக்கிறோம், அங்க போய் தங்குறோம் அப்படின்னா, இப்போ இந்த வெப்ப பூமியில் நாம் வாழ்வதற்கு ஏற்றார் போல நமது உடல் இருக்கும். இப்போ குளிர் அதிகம் நிறைந்த காஷ்மீர் பகுதிகளுக்கு நாம் போய் தங்குறோம் அப்படின்னா, அங்க போன உடனே அந்த குளிருக்கு ஏற்றார் போல இந்த உடல் தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்ளும். இதுதான் உடலின் தன்மை. இந்த சமயத்தில் உடலில் கழிவு தேக்கம் கூடுதலாக இருந்தால் ஒரு காய்ச்சல் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. எல்லோருக்கும் வருமா என்றால் எல்லோருக்கும் வருவது கிடையாது, சிலருக்கு வரும். அதுபோலத்தான் ஒரு பருவநிலை மாறுதல்கள் ஏற்படும் போதும் உடலில் ஒரு காய்ச்சல், ஒரு சளி தொந்தரவு, ஒரு அசௌகரியம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. அதுபோல ஒரு மழைக்காலத்திலிருந்து ஒரு பனிகாலத்திற்கு இந்த பருவநிலை மாறுகிறது என்றால் உடல் அதற்கேற்றார் போல தகவமைத்துக் கொள்ளும். ஒரு பனிகாலத்திலிருந்து ஒரு கோடை காலத்திற்கு இந்த பருவநிலை மாறுகிறது என்றால் உடல் அதற்கேற்றார் போல தகவமைத்துக் கொள்ளும். உடல் பருவநிலை சூழலுக்கு ஏற்றார் போல, சீர்தோஷ்ண நிலை தன்மைக்கு ஏற்றார் போல தன்னை மாற்றி தகவமைக்கும் போது அந்த உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை உடல் தானாக வெளியேற்ற முயற்சி செய்யும். அந்த கழிவுகள் தேங்கிய கழிவுகளாக இருந்தால் ஒரு காய்ச்சலை வர வைத்து காய்ச்சல் வழியாக அது வெளியேற்றும். இதற்காகத்தான் நாம் சொல்லுகிறோம், காய்ச்சலை நினைத்து பயம் கொள்ள வேண்டிய தேவை இல்லை. காய்ச்சல் என்பது எளிமையானது. காய்ச்சல் என்பது நோய் கிடையாது. காய்ச்சல் என்பது நோய் எதிர்ப்பு சக்தி. இப்ப காய்ச்சல் தொந்தரவு இருக்கும்போது பசி இல்லை, அதனால் உணவு ஏற்கவில்லை. படிப்படியாக ஒரு கட்டத்தில் காய்ச்சல் குறையத் துவங்கும். காய்ச்சல் குறைய பசி உணர்வு மேம்பட துவங்கும். பசி உணர்வு மேம்படும் போது எவ்விதமான உணவை நாம் உண்ணலாம் என்றால், மிக எளிமையாக செரிமானமாகக்கூடிய உணவு வகைகள், இது உடலுக்கு ஏற்றது. இதை தவிர்த்து காய்ச்சல் இருக்கக்கூடிய சமயத்திலேயோ அல்லது காய்ச்சல் படிப்படியாக குறையக்கூடிய அந்த நேரத்திலேயோ மசாலாக்கள் அதிகமாக கலக்கப்பட்ட உணவுகள், குறிப்பாக பிரியாணி, பரோட்டா, இது போன்ற உணவுகளை சாப்பிட்டால் உடல் இப்போது உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அந்த உணவை செரிப்பதற்காகவே செலவழித்துவிடும். காய்ச்சலிலிருந்து நாம் மீண்டெழும்போது உண்ணக்கூடிய உணவு மிக எளிமையாக செரிமானமாகக்கூடிய உணவு வகைகள், குறிப்பாக பழங்கள், கஞ்சி உணவுகள், ரசம், இது போன்ற உணவுகளை நாம் தேவைக்கு ஏற்றார் போல உண்ணத் துவங்கினோமேயானால் அந்த செரிமானம் என்பது பலமாகும். செரிமானம் பலமான பிறகு தேவைக்கு ஏற்றார் போல, விருப்பத்திற்கு ஏற்றார் போல பிடித்த உணவுகளை நாம் உண்டு கொள்ளலாம். இதுபோல ஒரு முறை நாம் காய்ச்சலை கடந்து விட்டால் போதும். எதற்காக காய்ச்சலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக இதை பற்றியே நாம் பேசி வருகிறோம் என்றால்,
எந்த ஒரு நோயும் மனித உடலுக்கு வராமல் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் அடிப்படை அந்த உடலில் இருக்க வேண்டியது என்னவென்றால் நோய் எதிர்ப்பு சக்தி. ஒரு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி பலமாக இருந்தது என்றால் அந்த உடலில் எந்த ஒரு நோயும் தாக்காது. இது அடிப்படை. அப்போ நம் உடலில் எந்த ஒரு நோயும் தாக்காமல் நாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் நமது உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி பலமாக இருக்க வேண்டும். அந்த நோய் எதிர்ப்பாற்றலை, நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தக்கூடிய ஒரு செயலை செய்வதுதான் இந்த காய்ச்சல். காய்ச்சல் ஏற்படும் போதெல்லாம் ரசாயன மருந்துகளை கொடுத்து காய்ச்சலை தணித்து கொண்டு வரும்போது அந்த உடலிற்கு தேவையான நோய் எதிர்ப்பு ஆற்றலை அந்த உடல் உற்பத்தி செய்து கொள்ள முடியாத அளவிற்கு இருக்கிறது. ஒரே ஒரு முறை காய்ச்சலை எதிர்கொண்டோமேயானால், காய்ச்சலை அனுபவித்தோமேயானால், காய்ச்சலுக்காக ரசாயன மருந்துகளை பயன்படுத்தாமல் நாம் இருந்தோமேயானால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி பலமாகும். நோய் எதிர்ப்பு சக்தி பலமானால் என்ன நடக்கும் என்று நமக்கே தெரியும். அப்போ நோய் எதிர்ப்பாற்றலை நாம் பலப்படுத்திக் கொள்வதற்காக காய்ச்சலை நாம் அனுமதிக்க வேண்டும். அதிகப்படியாக காய்ச்சல் எத்தனை நாட்களுக்கு இருக்கும் என்று பார்த்தால், சாதாரண கழிவு நீக்கத்திற்காக உருவான காய்ச்சல் அதிகப்படியாக 2 தினங்கள் 48 நாட்கள் 48 மணி நேரம் நீடிக்கலாம். அதன் பிறகு காய்ச்சல் படிப்படியாக குறையும். ஒருவேளை 2 தினங்களுக்கும் அதிகமாக காய்ச்சல் ஒருவருக்கு நீடிக்கிறது, அதனுடைய வீரியம் கூடுதலாகிக் கொண்டே செல்கிறது என்றால், நம் பகுதிகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு இயற்கை சார்ந்த மருத்துவர்கள், சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானி, அக்குபங்க்சர் என்று பலவிதமான மருத்துவ முறைகள் உள்ளது. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ முறைகள், மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் சென்று ஆலோசனை கேட்கலாம். ஆனால் அந்த மருத்துவர் அவர் அளிக்கக்கூடிய மருத்துவ முறை அது ரசாயன மருந்துகளுக்கு ஒன்றுபட்டு போகாமல் இயற்கை சார்ந்த, வாழ்வியல் சார்ந்த மருத்துவ முறையாக இருந்தால் அது சரியான இடம். இயற்கை மருத்துவர் என்று நாம் சென்ற பிறகும் அங்கேயும் அவர் பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா அவர் ஒரு செமி அலோபதி. அவர் அலோபதியாக மாறிக்கொண்டே இருக்கிறார். அவர் நமக்கான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி நாம அங்கிருந்து ஒதுங்கி வெளியே வந்துட வேண்டியதுதான். எந்த மருத்துவரையும் நாம குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு அது தேவையில்லை. நமக்கு அது நேரமும் இல்லை. இது நமக்கு செட் ஆகாதா, சூட் ஆகாதா, அங்கிருந்து நம்ம வெளியே வந்துடலாம். நமக்கான ஆள் யாரோ அங்க நம்ம தேடி போகலாம். ஆனா அந்த தேடுதல் இருக்கும் போதுதான் தேவையானது நமக்கு கிடைக்கும். தேடுதல் இல்லை அப்படின்னாக்கா கிடைக்கிறத வச்சுதான் நம்ம வாழ முடியும். உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் கிடைப்பதை கொண்டு வாழ்கிறது. ஆனால் மனிதன் என்ற ஒற்றை ஜீவராசி மட்டும்தான் கிடைத்ததை வைத்து மீண்டும் படைத்து வாழ்கிறார். கிடைச்சதை வச்சே வாழ்றதில்ல. ஏற்கனவே இயற்கை படைத்திருப்பதை மீண்டும் ஒரு முறை படைத்து அதை பயன்படுத்தக்கூடிய அந்த ஆற்றல் மனிதர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு இருக்கு. ஒரு சிறு உதாரணம், சாம்பார் வைக்கணும்னா என்ன வேணும்? எண்ணெய் வேணும், கடுகு வேணும். கத்திரிக்காய் சாம்பார்னாக்கா கத்திரிக்காய் வேணும், பருப்பு வேணும், புளி வேணும், மிளகாய்த்தூள் வேணும், இஞ்சி பூண்டு, இது போல பல பொருட்கள் வேணும் இல்லைங்களா? கடவுள், இயற்கை, பிரபஞ்சம் இதை அத்தனையும் தனித்தனியாக 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 படைத்து விட்டார். இயற்கை, கடவுள் சாம்பார் வச்சு கொடுக்கல. இதை அத்தனையும் தனித்தனியாக தனித்தனியாக படைத்து விட்டார். இறைவன் படைத்ததை மீண்டும் ஒன்றாக சேர்த்து மனிதன் புதியதாக ஒன்றை படைக்கிறான். அதற்கு பெயர்தான் சாம்பார். இறைவன் சாம்பார் வச்சு கொடுக்கல. நமக்கு தேவையானதை நம் அருகிலேயே கொண்டு வந்து சேர்த்து விட்டார். அது அவருடைய பொறுப்பு. நம் தேவையை உணர்ந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது நமது கடமை. சிலரது மனநிலை எவ்வாறு இருக்கிறது என்றால்,
இறைவா நீ எனக்கு சாம்பார் வச்சு குடு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நான் எந்த முயற்சியும் செய்ய மாட்டேன், ஆனால் எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு சாத்தியம் இல்லை. அதுபோலதான் சிலர், என் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நான் எந்த ஒரு முயற்சியும் செய்ய மாட்டேன், என் உடலில் ஏதேனும் ஒரு தொந்தரவு வந்துவிட்டால் என் உடலை கொண்டு சென்று ஒரு மருத்துவரிடம் நான் ஒப்படைப்பேன், அவர் என் உடலை சரி செய்து கொடுத்து விடுவார் என்று சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு உண்மை என்ன தெரியுங்களா? அப்படிப்பட்ட மருத்துவர் இதுவரைக்கும் இந்த உலகத்துல பிறக்கல, இனி வரும் காலங்களிலும் எந்த மருத்துவரும் அப்படி இருக்க போறதும் இல்லை. எந்த ஒரு மருத்துவருக்கும் உடலை சரி செய்ய தெரியாது, முடியாது. எந்த ஒரு மருத்துவருக்கும் நோயை சரி செய்ய தெரியாது, முடியாது. என்னங்க மருத்துவரை தவறா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சிலர் நினைக்கலாம். எந்த மருத்துவரையும் நாம் தவறாக கூறவில்லை, இதுதான் உண்மை. எந்த மருத்துவராலும் நோயை சரி செய்ய முடியாது. அப்ப மருத்துவருடைய வேலை என்ன அப்படின்னா, அந்த உடம்பில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த நோயை, அந்த தொந்தரவை சரி செய்வதற்கான உதவிகளை செய்வதுதான் ஒரு மருத்துவருடைய வேலை. அதற்கான வாழ்வியல் முறைகளை கற்றுத் தருவதும், அதற்கான எளிமையான மருந்துகளை தயாரித்து கொடுப்பதும், அந்த உடலுக்கு உபாதை ஏற்படாத, தொந்தரவு ஏற்படாத சில பொருட்களை ஒன்று சேர்த்து அதை மருந்தாக தருவதும் தான் ஒரு மருத்துவருடைய வேலை. ஆனால் அந்த மருந்து அந்த உடலில் செயல்பட்டு அந்த உடலில் இருக்கக்கூடிய தொந்தரவை சரி செய்வது யாருடைய வேலை என்றால் அது உடலுடைய வேலை. கை நீட்டி மருந்து கொடுக்கறதோட மருத்துவரோட வேலை முடிஞ்சு போச்சு. அறுவை சிகிச்சை செய்ததோடு மருத்துவருடைய வேலை முடிஞ்சிருச்சு. அதன் பிறகு அந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த மாற்றங்களை ஏற்படுத்துவது மருத்துவருடைய வேலை கிடையாது, அது உடலுடைய வேலை. அதனாலதான் பல இடங்கள்ல ஆப்ரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டெத் அப்படின்ட்டு வந்து கொண்டே இருக்கு. மருத்துவர் அவருடைய வேலையை சரியா செஞ்சிட்டாரு, அதற்கு அந்த உடல் ஏற்றுக்கொள்ளல. மருத்துவர் மருந்தை கொடுத்துட்டாரு, அதை சாப்பிட்டால் அந்த உடல் அதை ஏற்றுக்கொள்ளல. எனவே நம் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொருவரும் விரும்ப வேண்டும். அனைத்து மருத்துவர்களும் அப்படிதான் நினைக்கிறார்கள். என்னிடம் வரக்கூடிய நோயாளிகள் முழு உடல் சுகம் பெற வேண்டும் என்ற மனநிலையில்தான் மருத்துவம் பார்ப்பார்கள். மருத்துவர்கள் மீது இங்கு எந்த தவறும் கிடையாது. அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த மருந்து நம் உடல் அதை ஏற்றுக்கொள்கிறதா அல்லது நிராகரிக்கிறதா? எவ்விதமான மருந்துகளை நாம் பயன்படுத்தினால் நம் உடல் ஏற்றுக்கொள்ளுமோ அவ்விதமான மருந்துகளை தரக்கூடிய மருத்துவரை நாம் அணுக வேண்டும். அதை விடுத்து உடல் ஏற்றுக்கொள்ளாத ரசாயன மருந்துகளை பரிந்துரை செய்யக்கூடிய மருத்துவரை நாம் அணுகும் போது அவரும் நம் உடல் சுகம் பெற வேண்டும் என்ற மனநிலையில்தான் நமக்கு மருத்துவம் பார்க்கிறார், சிகிச்சை பார்க்கிறார். அவர் கொடுக்கக்கூடிய மருந்து அது ரசாயனம் என்பதால் அதை நம் உடல் ஏற்றுக்கொள்ளவில்லை. நம் உடல் மீது நாம் அவ்வப்போது ஒரு அன்பு செலுத்துவோம். நம் உடல் மீது தேவைக்கு ஏற்றார் போல நாம் கவனம் செலுத்துவோம். நம் உடல் என்ன சொல்லுகிறது என்பதை, உடலின் அந்த அறிவிப்புகளை நாம் உணர்ந்து உடலின் அறிவிப்புகளுக்கு ஏற்றார் போல நாம் நடந்து கொண்டோமேயானால் காய்ச்சல் முதல் கேன்சர் வரை எவ்விதமான உடல் தொந்தரவுகள் இருந்தாலும் அத்துணை தொந்தரவுகளையும் தானாக சரி செய்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த உடலுக்கு உள்ளது. இதைவிட ஒரு கூடுதல் தகவல் என்னவென்றால், உடல் என்ன சொல்லுகிறது, என்னென்ன அறிவிப்புகளை தருகிறது என்பதை உற்று நோக்கி அந்த அறிவிப்புகளுக்கு ஏற்றார் போல நாம் நடந்து கொண்டோமேயானால் காய்ச்சல் முதல் கேன்சர் வரை எவ்விதமான உடல் தொந்தரவுகளும் நமக்கு ஏற்படாமல் நம்மால் ஆரோக்கியமாக வாழ முடியும். இந்த உண்மையை நாம் உணர்ந்து புரிந்து கொண்டு இனிவரும் காலங்களில் உடலின் மொழிகளுக்கு ஏற்றார் போல, உடலின் உணர்வுகளுக்கு ஏற்றார் போல நாம் வாழ பழகி கொண்டோமேயானால் கிடைத்த வாழ்க்கையை
ஆனந்தமாக, ஆரோக்கியமாக, நோயின்றி நீண்ட காலம் சுகமாக, சுபிக்ஷமாக வாழ முடியும். மருந்தில்லாத உலகம், நோயில்லாத ஒரு சமுதாயத்தை நாம் படைக்க வேண்டுமென்றால், அதை முதலில் நம்மிடமிருந்து நாம் துவங்க வேண்டும். நாம் நமது உடலை கவனிப்போம். நம் மனதின் செயல்பாடுகளை கவனிப்போம். சிந்தனைகளை கவனிப்போம். இந்த உடலுக்கு தேவையானதை, நமக்கு தேவையானதை நாம் தேடிச் சென்று பெற்றுக்கொண்டு, ஆரோக்கியமாக, இன்பமாக வாழ்வோம் என்று கூறி, இந்த இயற்கை சார்ந்த, வாழ்வியல் சார்ந்த தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இயற்கைக்கும், பிரபஞ்சத்திற்கும், நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும், பிபிஎஸ் ஸ்பீடுகாஸ்ட் நிர்வாகத்திற்கும், தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நண்பர்களே, நேற்று சிலருக்கு சந்தேகங்களை தெளிவுபடுத்த நேரமின்மை. எனவே இந்த காய்ச்சல் குறித்து தங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய சந்தேகங்களை தாங்கள் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். நன்றி. திரு மகாராஜன் சார், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்குங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஒரு 2 நாட்களாக வந்து காய்ச்சல் மிக அதிகமாக இருக்கு. எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காய்ச்சல் வந்து குளிர் காய்ச்சலா இருக்கு. குளிர் குளிர் அதிகமா இருக்கு, ஆனா சூடு வந்து வெளியில தெரியல. இந்த சூழ்நிலையில வந்து ஒண்ணு நம்ம குளிக்கலாமா? இது ஒண்ணு. இரண்டாவது என்ன அப்படின்னா, காய்ச்சலின் போது வந்து நம்ம அந்த நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, அந்த எலுமிச்சம்பழச்சாறு வச்சு சுகப்பேதிகை, இது பேதிகை சாப்பிடலாம் அப்படின்ட்டு. அது இந்த காய்ச்சலின் போது சாப்பிடலாமா? அந்த 2 விஷயங்கள் இருக்குயா. காய்ச்சல் இருக்கும்போது சுகபேதிகை சாப்பிட வேண்டிய தேவை இல்லைங்க. உங்களுக்கு இந்த சமயத்தில் உடம்பு வந்து ஒரு வியர்வை வந்து ஒரு வாடை எடுத்து ஒரு கசகசன்னு இருக்கு அப்படின்னாக்கா, குளிக்கணும் போல தோணுது அப்படின்னாக்கா தாராளமா குளிச்சுக்கலாம். ஒரு வெதுவெதுப்பான, ஏன்னா குளிர் காய்ச்சல் மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. ஒரு வெதுவெதுப்பான தண்ணீரில் நம்ம வெந்நீரில் நம்ம குளிச்சுக்கலாம். அதுல எந்த சிக்கல் கிடையாது. இந்த நன்றி தொந்தரவு சரியான பிறகு ஓரிரு வாரங்கள் கழித்து நம்ம பேதிகை சாப்பிட்டுக்கலாம். நன்றி நன்றிங்கய்யா. நன்றி, நன்றி. தொடர்ந்து சுமதி ரவீந்திரன் சார், உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்குங்க. வணக்கங்க ஐயா. நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லி வர்றீங்க. இந்த சிறு குழந்தைங்களுக்கு பாவம் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு காய்ச்சல், சளி, லூஸ் மோஷன் இந்த மாதிரியான இதெல்லாம் வருது. அவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரியான முன் உதவிகளை, அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா தாய்மார்களுக்கெல்லாம் ரொம்ப பலனுள்ளதா இருக்கும். அதாங்க, உடனே இப்ப டாக்டர் குழந்தைங்களுக்கு தான் ஓடுறாங்க. ம். குழந்தைங்களுக்கு மூக்கால ஒழுகுது, ஒரு ஒரு வயித்தால போகுது, பேதி ஆகுது, ஒரு காய்ச்சல் வருது அப்படின்னாக்கா குழந்தை சோர்ந்துரும். குழந்தை சாப்பாடு பெருசா எடுத்துக்காது, ஓய்வு எடுக்கணும்னு பார்க்கும், இயல்பா விளையாடுற தன்மையை வந்து குறைஞ்சிரும். அந்த நேரத்துல நம்ம உணவை கட்டாயப்படுத்தி கொடுக்காம, அந்த குழந்தை யார் மீது அதிக அன்பு வைத்து இருக்குமோ, யார் இருந்தா குழந்தை மகிழ்ச்சியா இருக்குமோ, அவர்களது அரவணைப்பில் இருந்தா போதும். உடனே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கூட்டு போயிட்டு ஒரு சிறப்போ, மாத்திரை, மருந்து, ஊசியோ கொடுத்து மூக்கால ஒழுகுறத நிறுத்திடுறோம். அது ஒழுகிச்சுன்னாக்கா வெளியே வந்தா சாக்கடைக்கு போயிடும். இப்ப மாத்திரை கொடுத்து நிறுத்துறதுனால அந்த சாக்கடைக்கு போக வேண்டிய அந்த அழுக்கு உடம்புக்குள்ளே தங்கறதுனால உடம்பு சாக்கடையா மாறுது. அதுக்கு அனுமதிக்கணும். அது வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறது தான் நோய். அது வெளியேறதுக்கு அனுமதிக்கணும். இதுதான் நம்ம தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். அது வரணும் அப்படின்னு சொல்லி தான் வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல நாம பொறுமையா இருக்க முடியல. குழந்தை படுற அவஸ்தை பார்த்து தாங்க முடியறது இல்ல. ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணுமேன்னு பாக்குறோம். அதுக்கு நீங்க சொல்ல மாதிரி நம்ம அந்த காலத்துல அந்த நேரத்துல கொஞ்சம் பொறுமை காக்கணுங்கிறது உணர்கிறோம். அந்த அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நல்ல நடவடிக்கை என்ன, தற்காத்து கொள்ற மாதிரி ஒரு முக்கியமான நடவடிக்கை ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன். அதாங்க ஐயா, தற்காத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு மோசமான நிகழ்வு காய்ச்சல் கிடையாதுன்றேன். தற்காத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு மோசமான நன்றி. செயல் வந்து சளி வெளியேற்றம் கிடையாது. சளியை வெளியேற விடாமல் தற்காத்து தற்காத்து உடம்புக்குள்ளேயே வச்சுக்கிறதுனாலதான் மோசமான விளைவுகள் எல்லாம் வருது. சளி உண்மை வந்தா உண்மை. காரி துப்பிடணும், சிந்தி போட்டுறணும். ஆனா அதுக்கு மாத்திரை போட்டு வெளியே சிந்தி போடாம உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறது தான் அங்க பிரச்சனை. அந்த அளவுக்கு ஆஹ் மோசமான நிகழ்வுகள் கிடையாதுங்களே. ஒரு வயித்தால பொறுத்து ஒரு சளி தொந்தரவு, ஒரு காய்ச்சல் தொந்தரவு. சரிங்க. நன்றிங்க ஐயா. நன்றி, அடுத்தது நன்றி. ஒண்ணே ஒண்ணுங்க. ம்.
அடுத்தது இந்த கேன்சர் பேஷண்ட்டு ரேடியோ தெரபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ம் செல்லு ரிஜெனரேட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான இது அதுக்கு தகுந்த அவங்களுக்கு செல்லு உற்பத்தி ஆகிறதுக்கு உண்டான சிறப்பான உணவு முறைகள் ஏதாவது கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? சொல்றேங்க. ஏற்கனவே அதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். அந்த சமயத்தில் நீங்க பங்கு பெறலன்னு நினைக்கிறேன். ஆமாங்க மீண்டும் ஐயா, நம்ம அதை பத்தி தெரியாது. பேசுவோம். மீண்டும் நம்ம நன்றி பேசுவோம். நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. மீட் பண்ணிக்கோங்க. நன்றி. வாய்ப்பளித்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி.